குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. பார்க்குறீங்களா, இது வந்து பனானா கேக்குமா, வாழைப்பழ கேக். நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு கேக்கு தான். ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செய்யக்கூடிய கேக்கு. ரொம்ப பொருள்லாம் கிடையாது, 4 பொருள் தான். அருமையான கேக்கு, வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு அருமையான கேக்கு, சாஃப்டான கேக்கு நம்ம செய்யலாம். காலைல பசியாகிறதுக்கு நம்மளுக்கு ப்ரெட் இல்லையா, இப்போ வந்து கடைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறனால நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நான் கேக்கு செஞ்சுருக்கிறேன். இப்போ வாங்க அதை வந்து நம்ம எப்படி செய்யலாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லில் தட்டிக்கிறங்கம்மா. அப்போ நான் போடுற வீடியோக்கள் உடனே கொண்டு வரும். இங்கே பாருங்கள், சாஃப்டான கேக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைகளோட நீங்கள் இதை செஞ்சிடலாம். நம்ம வந்து ஈஸியாக செய்யக்கூடிய முறை தான். நான் உங்களுக்கு கேக்கு ரெசிபிகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிறையா கேக்குகள் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். இவ்வளோ தான் பொருள். 4 சின்ன வாழைப்பழமா, நீங்கள் பெரிய வாழைப்பழமாக இருந்தால் 2 எடுத்துக்கிறங்க, இல்லை 3 எடுத்துக்கிறங்க. பிளாந்தா, அதாவது வெண்ணெய் வந்து 1 கப்பு, சீனி 1 கப்பு, மாவு வந்து 1½ கப்பு, முட்டை வந்து 3 முட்டை, 1 ஸ்பூனு வந்து சோடா, பேக்கிங் சோடா, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸு, ஒரு 20 பாதாம் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அது எக்ஸ்ட்ரா உள்ளதை நீங்கள் வேணுண்டா போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறங்கம்மா. சின்ன பிள்ளை இருக்கிற வீட்டில் பாதாம் சேர்த்து கொடுத்தா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சீனி வந்து 1 கப்பு, முட்டை வந்து 3, நீங்கள் 4 முட்டை கூட போடலாம். நான் பெரிய முட்டைனால 3 முட்டை போடுறேன். இப்போ மிக்சியில் வந்து ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம். வந்துட்டு அதுக்கப்புறம் வெண்ணெய் வந்து 1 கப்பு போடுங்க. மாவு வந்து 1½ கப்பு போடுங்க. சரியா, வெண்ணெய் வந்து நீங்கள் எதில் அளவு எடுக்கிறீங்களோ, சீனி எதில் அளவு எடுக்கிறீங்களோ அதே மாதிரியே நீங்கள் வந்து 1½ கப்பு, இதே கப்பில் வந்து நீங்கள் 1½ கப் மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். எண்ணெய் ஊற்றுறந்தாலும் நீங்கள் ஊற்றலாமா, கடலை எண்ணெய், சோள எண்ணெய், எதுவும் எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் ஊற்றலாம். அதுவும் வந்து இதே மாதிரி நீங்கள் 1 கப்பு தான் போடணும். சரியா, இது கரெக்டான அளவு. நீங்கள் இதையே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கேக்கு உங்களுக்கு அருமையாக வரும். சோடா மாவும் பேக்கிங் சோடாவும் அதில் ஒரு சின்ன ஸ்பூனு, இதில் ஒரு சின்ன ஸ்பூனு போட்டுக்கிறோங்கம்மா. நான் என்கிட்ட வந்து சோடா மா இல்லை, அதனால் பேக்கிங் சோடா மட்டும் நான் 1 ஸ்பூனு போட்டுருக்குறேன், பெரிய ஸ்பூனு. சரியா, அவ்வளோதாம்மா. நம்ம அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், பேக்கிங் சோடா மற்ற பொருள்கள்லாம் நம்ம போட்டு இது பண்ணலாம். மாவை வந்து சலிச்சுக்கிறணும். சரியா, பேக்கிங் சோடாவை நம்ம இதுலேயும் போடலாம், இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், மாவுலேயும் நீங்கள் போடலாம். உப்பு கொஞ்சோன்னு உப்பு போடுங்க, ஒரு பிஞ்சு உப்பு, ரொம்ப போடாதீங்க, ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க. பாதாம் தூள் நம்ம அப்புறம் போடுறோம். பாதாம் வந்து ஒரு 20 பாதாம் எடுத்து தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். வறுக்கலாம் இல்லாமல் சும்மா வெறும் பாதாம் தான். அப்புறம் எசன் வெண்ணிலா 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஊற்றுங்க. நீங்கள் அளவு வச்சு ஊற்றிக்கிறங்கம்மா. அவ்வளோதான். இந்த கேக்கு வந்து ரொம்ப ஈஸிம்மா. நம்மளுக்கு சும்மா கையிலேயே இப்படி அடித்து அழகாக ஊற்றிடலாம். ஆனால் என்ன, இது வேகிறதுக்கு மட்டும் நம்மளுக்கு 1 ஹவர் ஆகும். அதுவே நம்ம குட்டி இதில் வந்து இட்லி இதுக்குள்ள வந்து நம்ம அவிச்சோம்டா, குட்டி கோப்பையில் ஊற்றி நீங்கள் அவிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷத்தில் அழகான குக்கூஸ் கேக்கு வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். நான் வந்து எப்போவுமே என்ன செய்வேன், இது வந்து சின்ன மங்கில் ஒரு மங்கு 2 மங்கு வந்து அவனில் எப்போவுமே நான் அவியல் பண்ணிடுவோம்மா. 5 நிமிஷம் வச்சாலே போதும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் மாவை வந்து கொஞ்சமாக போட்டு சலிச்சுக்கிறங்க. நான் நிறையா போட்டேன், நீங்கள் கொஞ்சமாக போட்டு சலிச்சுக்கிறங்க. சரியா, இதுலேயே வந்து பேக்கிங் சோடா எல்லாம் இருந்தால் போட்டுக்கிறோங்க. அதாவது பேக்கிங் சோடா 1 ஸ்பூனு சின்ன ஸ்பூனு, சோடா மாவு 1 ஸ்பூனு சின்ன ஸ்பூன் நீங்கள் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அருமையான ஒரு கேக்கு வரும். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு சோடா தான் இருக்குன்னா 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் போட்டுருங்க. சரியா, ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்ட்டு கிடைக்காது. அதனால தான் அதுக்கு நம்ம இது 2மே போடுறோம். நல்லா மாவை சலிச்சுட்டு கிண்டி விட்ருங்கம்மா. எண்ணெய் ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், மாவு வாழைப்பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் தான் எண்ணெயை ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நீங்கள் எந்த அச்சுவானம் வச்சுருக்கீங்களோ அந்த அச்சுவானை வந்து பட்டரோ வெண்ணெயோ தடவிட்டு நீங்கள் வந்து ஊற்றணும். சரியா, சீனி, வாழைப்பழம், முட்டை எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றுறதா இருந்தால் ஊற்றி மாவையும் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் என்ன செய்யணும், நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றுறதா இருந்தால் எண்ணெயை ஊற்றலாம். எண்ணெய் 1 கப்பு தான். வெண்ணெய் போடுறோன்னா 1 கப்பு, வெண்ணெய் இல்லை எண்ணெய் தான் இருக்குன்னா எண்ணெய் வந்து 1 கப்பு போடுங்க. இது ரொம்ப ஈஸியம்மா, யார் வேணாலும் செய்யலாம். இப்போ நான் பாதாம் தூள் எக்ஸ்ட்ரா போடுறேன். நீங்கள் பாதாம் தூள், முந்திரி தூள், பிஸ்தா தூள், என்ன தூள் வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கரலாம். சின்னதாக நீங்கள் வெட்டி கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த தூளே ரொம்ப அருமையாக இருக்குமா. சாப்பிடும்போது நல்லா ஒரு ரசனை வரும், நம்ம வாயில் வந்து நல்லா தெரியும், அந்த ரசனை நல்லா தெரியும். சின்ன பிள்ளை இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி கேக்கு, ஹெல்த்தியான கேக்கை செஞ்சு கொடுங்கம்மா. சரியா, இப்போ எல்லோரும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. நம்ம எப்படியும் காலைல பசியார செய்யணும், சாயங்காலம் செய்யணும். இப்போ வந்து என்ன செய்யுங்க, வெண்ணெய் எடுத்து நல்லா சுத்தமாக தடவி வச்சுருக்கோம்மா. எல்லாத்தையும் நல்லா தடவி வச்சுட்டு 1 ஹவர் வேகணும்மா.
160 இதில் பேக்கிங் பண்ணுங்கள். இப்போ அந்த இருந்த அந்த கொஞ்சம் மாவை எடுத்து நான் வந்து வெறும் 5 நிமிஷத்தை வச்சு நான் வச்சுருக்கிறேன். கீழே தண்ணி கூட நான் ஊற்றலாமா, தட்டில் தண்ணியை வச்சு வைங்க. அதோட அவ்வளோதான், வெறும் 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து அழகாக குக்கூஸ் பண்ணிருச்சு. நம்ம அது கேக்கு வேகிறதுக்கு நம்மளுக்கு 1 ஹவர் ஆகும். இப்போ நம்மளுக்கு பசிச்சுன்னா காஃபி போட்டு இதை சாப்பிட்ற வேண்டியதாக முடிஞ்சிருச்சு. எனக்கு நீங்கள் பசிடுறதுக்கு இதாம்மா, அவ்வளோதான். இதை நம்ம வெட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கெலாம் நம்மளுக்கு வந்து மற்ற வேலையில் பார்த்தோம்னா நம்மளுக்கு கேக்கு வெந்துடும். அப்புறம் கேக்கு எடுத்து வெட்டி புள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதாம்மா. இது நல்லா வேகலைன்னு நினைக்காதீங்க, எல்லாமே நல்லா வெந்துருச்சு 5 நிமிஷம். நீங்கள் இதை விட 4, 5 வச்சிங்கன்னா கூடுதலான நிமிஷம் வச்சுக்கிறங்க. நான் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தட்டி தட்டி விடுங்க மாவனை, சரியா? நம்மளுக்கு பால் சூடு பண்ணுற நேரம் தான் 5 நிமிஷம் தான். அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து அழகான வாழைப்பழ குக்கூஸ் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இது அழகாக வெட்டி சாப்பிடுங்க, எல்லாமே வெந்துருச்சு. அவ்வளோதான், நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து குக்கூஸ் கூட பண்ணலாம். குக்கூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபுல் எல்லா மாவையும் நீங்கள் வச்சு குக்கூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இட்லி குக்கரில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 மணி நேரம் இல்லைன்னா 50 நிமிஷம் வைக்கணுமா. நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும்மா. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே இது கொஞ்சோன்னு 1 ஸ்பூனு 2 ஸ்பூனு அள்ளி குக்கூஸ் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேம்மா. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. 1 ஹவர் சென்று ஒரு 10 நிமிஷம் சென்று தான் நான் வந்து எடுத்தேன். அவனை திறந்தேன், என்ன 1 ஹவரில் அது அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுன அப்புறம் தான் எடுத்தேன். அழகாக பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியுது, சுற்றி அழகாக விட்டுருக்கு. நம்ம கத்தி எதுவுமே யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஆறுன பிறகு பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். ஆறுன பிறகு என்ன செய்யுங்க, வெது வெதுப்பாக இருக்கலையே ஒரு தட்டில் வச்சு இப்படி கவுத்தி இப்படி எடுங்க, முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், லைட்டாக சுடுது, அவ்வளோதாம்மா. பாருங்கள், அருமையான கேக்கு நம்மளுக்கு ரெடி. பனானா கேக்கு நம்ம வீட்டிலையே அருமையாக செய்யக்கூடிய ஜாமான் தான். நல்லா சாஃப்டான கேக்குமா. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தான் நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ பொருள்ண்டு. கொஞ்சோன்னு பொருளை வச்சு நம்ம வந்து அழகான பனானா கேக்கு நம்ம செஞ்சுட்டோம். அருமையான ஒரு கேக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ. Like, subscribe, JJ Mom's Kitchen. Bye. See you. Bye.